விஜய் சார் கூட ஏன் படம் பண்ணல? 2 கதை சொல்லியிருக்கேன். அப்படியா? 2 கதை அவர் ஓகே பண்ணியிருக்காரு. ஜோடி முடிச்சுட்டு அடுத்தது சொன்ன கதை தான் மதர் இந்தியா. டைட்டில் வந்து மதர் இந்தியா. ரொம்ப பிடிச்ச கதை அவருக்கு. பட் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். முதல் முறையாக பேன் இந்தியாவாக பிளான் பண்ண படம் ரட்சகன். ரஜினி பண்ணியிருக்கணுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். ரஜினி சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரட்சகன் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அவர் அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. நான் பண்ண வேண்டிய படம்ன்றாரு. படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு எங்க ஐஸ்வர்யா ராய் ரஜினிக்கு கதை எழுதி வச்சேங்க. நான் முட்டாள் நான் அப்பவே ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த் சார், ரகுவரன் மெயின் இல்லை. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கால ஷூட்டிங். தீனா நான் பண்ண வேண்டிய படம் தானே. தீனா கதை நீங்க பண்ண வேண்டியதா? இல்ல அந்த இடத்துல ஸ்டார் கதை. அஜித் சார் ஹீரோ. நக்மா தான் மச்சினிய பாட்டுக்கு தான் நான் தான் நக்மாவை புக் பண்ணி வச்சிருக்கேன். மச்சினிய பாட்டு 7ஆம் தேதி ஷூட்டிங். 3ஆம் தேதி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கிட்டானுங்க அஜித் சார் கிட்ட. அவங்க அதுக்குள்ளே டக்குன்னு முடிவெடுத்து அந்த 4 நாளில் நான் இல்லாமல் முருகதாஸை செலக்ட் பண்ணி 7ஆம் தேதி அதுக்குள்ளே ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணி பத்தி குச்சி பத்தி காதுகடா அந்த பாட்டை ரெடி பண்ணி பெரிய ஒரு கிடைச்சிச்சு. எனக்கு அந்த கிடைச்சதே எனக்கு தெரியல. நான் சின்ன பையன். இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சதே தெரியல. நான் பாட்டு ஜாலியாக சுற்றுறேன். கிடைச்ச வெற்றிகளையும் விளையாட்டாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே விளையாட்டுத்தனமாக இருந்து அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா என்னோட விளையாட்டுத்தனத்தாலேயே நான் சில தவறான முடிவுகளை எடுக்கிறேன். ரஜினி சாரை மிஸ் பண்றேன், கதையை வச்சுக்கிட்டு மிஸ் பண்றேன். விஜய் சாருக்கு கதை சொல்லி மிஸ் பண்றேன். அஜித் சாருக்கு ஷூட்டிங் போற லெவலுக்கு போயிட்டு மிஸ் பண்றேன். 3 பேரை மிஸ் பண்ணிருக்கேன். எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க. நான் இவ்வளோ மிஸ் பண்ண நான் பிக் பாஸுக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம்மா. முதல் படமே ரட்சகன். ஒரு அதான் நிரம்பு புடைக்கிற மாதிரியான ஒரு படம். பிளாக் பஸ்டர்லாம் சொல்ல முடியாது, அது ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் மாதிரி இப்போ வரைக்குமே. எப்படி சார் முதல் படமே இப்படி ஒரு கேன்வால எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? யார் நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு என் ஜேர்னி அமைஞ்சது முதல் படத்துலேயே. அதை அமைத்து தந்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் அந்த தயாரிப்பாளர் குஞ்சுமோன் அவர்களுக்கும் என் தேவதை சுஸ்மிதா சென். ஏன்னா சுஸ்மிதா சென்னால தான் அது நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யாருக்கிட்ட போய் கதை சொல்ல போகிறேனே தெரியல. அரவிந்த் சாமியை பார்க்குறேன், அப்போது பீக்கில் இருக்கார். பிரபுதேவாவை பார்க்குறேன். மோகன்லால் சாரை வச்சு இதே மாதிரி தமிழ் மலையாளம் பிளான் பண்ணலாமா அப்படி பிளான் பண்ணுறேன். இது கதை இல்லை, வேற அதான் அந்த 6 கதை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சுஸ்மிதா சென் என்னும் அந்த தேவதை வந்து நான் தமிழ் படத்தில் நடிக்க ஆர்வமாக இருக்கணும் ஒரு இன்டர்வியூ தராங்க. ஓகே, அவங்க கிட்ட போகிறோம், கதையை சொல்கிறோம், ஓகேன்றோம். அந்த அம்மா ஹைட்டுக்கு ஏற்ற ஹீரோவாக நாகார்ஜுன் சார் என் மைண்டில் நிற்கிறாரு. ஏன்னா நான் உதயை பார்த்து அவர் மேலே ஃபேன். அந்த செயினாக இருக்கிறது அதை பார்த்து அதை நம்ம அவரை சூஸ் பண்ணுறோம். அடுத்து இவங்க 2 பேர் சேர்ந்தோன்னா ஏஆர் ரஹ்மான் சார் உள்ளே வராரு. ஓகே, வந்தவுடனே இப்போ குஞ்சுமோன் சார் என்ன பண்ணுறாருன்னா இதை இந்தியா பேன் இந்தியாவாக அப்போ தான் பிளான் பண்ணுறாரு. முதல் முறையாக பேன் இந்தியாவாக பிளான் பண்ண படம் ரட்சகன். குஞ்சுமோன் சார் தான் இதை 15 கோடி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று. நான் அப்போ என்ன டிசைட் பண்ணுறேன்னா இந்த படத்தில் எது தெரியுதோ இல்லையோ ஷார்ட் பை ஷார்ட் ரிச்னஸ் தெரியணும். ஏன்னா ஆடியன்ஸ் என்னையா 15 கோடி எங்கேயா காட்டுறீங்க அப்படின்னு கேட்பான்ல. ஆமாம், அதனால் இன்ன வரைக்கும் நீங்கள் ரசிகர்கள் ரசிக்கிறாங்கன்னா அந்த ரிச்னஸ், அந்த பிரம்மாண்டம். அதான் அப்போது ஒரு டயலாக் ஒன்று வந்தது. திரையில் பட்டாம்பூச்சிகளை மட்டுமே பார்த்து வந்த ரசிகர்களுக்கு ஹெலிகாப்டர்களின் அணிவகுப்பு. இதுதான் ஃபஸ்ட் டேவோட ஆடு பேப்பர். இது அப்படியெல்லாம் பண்ணி நம்ம வந்து பண்ணோம். ஸோ இது என்னென்னா நான் இதை பண்ணுறேன் அப்படின்றத விட நடக்குது. அதுலேருந்து நான் ஒரு அனுபவங்களை பெறேன். என்கிட்ட சில கெட்டதுகள், கோபம், டென்ஷன், பெருசாக வரணுங்கிற வெறி, இப்படி கலவையாக போகிறேன். கலவை ஒரு நாள் என்னை சிலுவையில் ஏற்றுகிறது. ஓகே, ஏன்னா பெரிய ஒரு கிடச்சிச்சு. எனக்கு அந்த கிடைச்சதே எனக்கு தெரியல. நான் சின்ன பையன். இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சதே தெரியல. நான் பாட்டு ஜாலியாக சுற்றுறேன். ஓகே, உங்களுக்கு தோணலையா? தோணவே இல்லை. சின்ன பையன் மாதிரி அப்படியே சுற்றுறேன். படம், டைரக்ஷன், ஷார்ட்டு ரெடி. ஆனால் ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நான் ஷார்ட் கம்போஸ்லாம் அப்படி இருக்கும். அது வந்துருச்சு. ஆனால் எல்லாமே விளையாட்டாக பண்ணுறேன். கிடைச்ச வெற்றிகளையும் விளையாட்டாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே விளையாட்டுத்தனமாக இருந்து அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா என்னுடைய விளையாட்டுத்தனத்தாலேயே நான் சில தவறான முடிவுகளை எடுக்கிறேன். அந்த தவறான முடிவுகள் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இடத்துல பிரேக் ஆகுது. கொஞ்சம் நம்ம ஜேர்னியில் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணுற லெவலுக்கு ஆகிடுது. எதெல்லாம் எனக்கு ஃபேவராக இருந்தோ எல்லாமே அப்படியே உள்டாகும். இதெல்லாம் நடக்கும். சரி, ஒரு மனிதன் தொடர்லாம் ஜெயிக்க முடியாது. ஒரு ரஜினிகாந்தால் முடியும். ஓகே, ஒரு சிலருக்கு தான் அந்த இது ஒரு விஜயால் முடியுது. ஏன் முடியுதுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ். ரஜினி சாருக்கு யார் கைடன்ஸாக அமைகிறாங்கன்னா
கல்யாணத்துக்கு அப்புறம் லதா மேடம், விஜய் சாருக்கு அவங்க அப்பா. ஸோ அது ஒரு யாரோ ஒருத்தர் இருக்கணும். எனக்கு யாருமே இல்லை. ஓகே. எனக்கு பிக் பாஸ் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பிக் பாஸ் இருக்கணும், உங்களை மிரட்டணும். இப்போ பிக் பாஸ் என்ன மிரட்டுறாருல்ல, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு. அப்போ ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காருன்ற எண்ணமும் அவருக்காக நம்ம ஒழுங்காக இருக்கணுன்ற எண்ணமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். எனக்கு இல்லை, நான் எடுத்தது தான் முடிவு. அப்படின்னும் போது தவறான முடிவுகள் வருது. கொஞ்சம் படங்களில் வந்து என்னால் முழுசாக வந்து அடித்து நொறுக்க முடியல. சொந்த படம் எடுக்கிறேன், காசுங்களை நீங்கள் நடிச்சிங்க, நான் நடித்தேன், இல்லை பணத்தை லாஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து வேறு தொடர்புகள் வருது. லலிதா ஜுவல்லரி, கிரண்குமார் சார் கூட ட்ராவல் பண்ணுறேன். ஒரு 5 வருஷம் அவரோட, அது 7 வருஷம் ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், எஸ்ஆர்எம்க்கு வரேன். எஸ்ஆர்எம்மில் வந்து படம் எடுக்கிறேன், புலிப்பார்வை பண்ணுறேன். ஐயாவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஷாலோட ஒரு ட்ராவல் போனேன். நடிகர் விஷாலோட ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு போஸ்ட்டில் இருந்து அவர் கூட ஒரு 2-3 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நானே ஸ்டடி பண்ணிகிட்டே வரேன். நான் ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வாழ்க்கையை பற்றின புரிதல் வருது. சினிமா என்ன, நான் யார், இந்த உலகம் என்ன, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பு, ஏன் நல்லது கெட்டது மாறி மாறி வருது, ஏன் நம்ம எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கோம் அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் மனம், மனசு, மைண்ட். ஓகே. அது உங்களோட முதல் படத்தில் அது நடந்தது, உங்களுக்கு அது கிடைச்சது இல்லை, ஒட்டுமொத்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நல்லது கெட்டது நடக்கும்போது நான் அப்போ இருந்தே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரட்சகன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தியானம் ஆரம்பிச்சிட்டேன். அது என்னென்னா, ஒரு நான் எடுத்துக்கிட்டு சாதிக்க நினைக்கிறதையே நினைக்கிறது, அதான் தியானம், மேனிஃபெஸ்டேஷன். அதையே நினச்சி விஷுவலைஸ் பண்ணி அப்படியே இருந்து அதை நடத்தியும் காட்டிட்டேன். அதாவது நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஓகே, நல்லா அப்படியே சுஷ்மியாசனெல்லாம் நினைக்க முடியாது. ஓகே, பெருசாக ஒன்று நடக்க போகுது அப்படின்னு கண்ணை மூட்டி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை ஒட்டி எல்லாமே நடந்துடும். நீங்கள் ஒன்று நினச்சி நடந்ததுன்னு சொன்னீங்களே சார், ரட்சகன் ரிலீஸ்க்கு அப்புறம் மக்கள் சிலதெல்லாம் நினச்சாங்க, அதாவது அடுத்து ரஜினி படம் இவர் பண்ணா செம்மையா, ரஜினி பண்ணியிருக்கணுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ரஜினி சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஓகே, ரட்சகன் பார்த்துட்டா, ரட்சகன் பார்த்துட்டு, ரட்சகன் அவரும் வைரமுத்தும் தான் படம் பார்த்தாங்க. ஓகே, படம் பார்த்துட்டு அவர் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. நான் பண்ண வேண்டிய படம்ன்றாரு. படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நான் பண்ண வேண்டிய படம் அப்படின்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் ஜோடி படம் பார்த்துட்டு லதா மேடம் வந்து ஜோடி படத்தை சத்தியம் தியேட்டரில் பார்க்க போயிருக்காங்க. ஓகே, சத்தியத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு ஜோடி. அப்போ அதில் ஒரு சீன் ஒன்று வரும், நாட்டை ஆண்டவர் எம்ஜிஆர் வருவார், அதில் நானே நடிச்சிருப்பேன். நாட்டை ஆண்டவரை பார்த்துட்ட அப்படின்னோடனே எம்ஜிஆர் ஒரு ஆசைக்கு ஆசை வச்சேன் நான் அப்புறம்தான் காதலிச்சேன், அதாவது காதல் பாட்டுகளாக போட்டு காதலை எதிர்க்கிறவனை அட்வைஸ் பண்ணுவாங்க. அதான் சீக்வன்ஸ், ரைட்? அது ஜோடி படத்தில் அது ரொம்ப ஃபேமஸ். அது அப்போ நாட்டை ஆண்டவரை பார்த்துட்ட, இப்போ நாட்டை ஆள போகிறவரை பாரு அப்படின்னு தில்லானா தேட்டரு கிழியுது. அந்த ஏன்னா அப்போ 99 ரஜினி சார் மேலே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. அதை லதா மேடம் பார்த்துட்டு சார்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் உங்களை அடுத்த சிஎம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னோடனே ரஜினி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் ரஹ்மானை பார்க்க ஒரு நாள் 11 மணிக்கு போயிட்டுருங்க, பகல் போகும்போது ஃபோன் வருது, நான் ரஜினி பேசுகிறேன். எனக்கு என்ன பயங்கர தீவிர பைத்தியக்காரனாக, சார் அப்படின்னா இந்த மாதிரி மேடம் படம் பார்த்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களா, ரொம்ப தேங்க்ஸ். நான் அப்போ அவர் ஆள் மனசில் ஆசை இருந்திருக்கு, அம்மாவுக்கும் இருந்திருக்கு, லதா அம்மாவுக்கும் இருந்திருக்கு. எங்கேயோ காலம். ஏன் முயற்சி பண்ணீங்களா இல்லை பண்ணலையா? எங்க ஐஸ்வர்யா ராய் ரஜினிக்கு கதை எழுதி வச்சேங்க. நான் முட்டாளுங்க, முட்டாள் நான். அப்போவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின்ல படம், சூப்பர் கதை. ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த் சார், ரகுவரன் மெயின் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவில் ஷூட்டிங். கதை வந்து அமெரிக்காவில் நடக்குது. அமெரிக்காவில் இந்தியர்களின் பெருமையை பேசுகிறது தான் படம். செமையாக இருந்திருக்கும். நடிக்கணும்னு போய் இதை விட்டுட்டேன். இவ்வளவு ரஜினி சார் லைனில் வந்து அப்போவே நான் சார் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும் சார்னு சொல்லியிருந்தா நீங்கள் சொன்னது இதம்மா இதுதான் நடக்கணும்னு இருக்கு, அவ்வளோதான். நீ அதை போய் நோண்டக்கூடாது. ஓகே. ரெண்டாவது ஜோடி படம் யாருமே எதிர்பார்க்கல. ரட்சகன் எடுத்த ஒரு டைரக்டர் வந்து ஜோடி மாதிரி ஒரு படம், ஒரு ஃபீல் குட் படம். அப்படியே கான்ட்ராஸ்ட். ஆமாம், கான்ட்ராஸ்ட். காதல் மட்டும் ரெண்டுத்துலேயும் இருக்கும். ஆமாம், காதல் இருக்கும். ஆனால் இதில் வந்து ரொம்ப மென்மையாக, ரொம்ப ஒரு ஃபீல் குட் அப்படின்ற ஒரு ஜானரில் இருப்பார். எனக்கு படம் ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் நான் வளர்ந்த டைமில் அந்த படம் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் அந்த படத்து பின்னாடி நடந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அதே கதையில் ஒரு படம் வந்து பூவெல்லாம் கேட்டுப்பாருன்னு ஒரு படம் 1 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கும்.
ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, 2 படமே ஹிட் ஆகுது. மின்சார கண்ணாவும் கிட்டத்தட்ட இதை ஒட்டி கிட்டத்தட்ட இன்ஃபேக்ட் ஜோடி வந்து அந்த பயங்கரமான ஹிட் அந்த குதிரையில ஓடின குதிரையில ஜெயிச்ச குதிரை ஜோடி. ஜோடி தான். எனக்கு ஒரு டவுட் வந்து சார், ஏன்னா கிட்டத்தட்ட 2 படத்துலயுமே நடிச்ச ஆர்டிஸ்ட் இதுல நடிச்சிருப்பாங்க. இதுல வந்து நாசர் சார் வந்து நடிச்சிருப்பாரு, விஜயகுமார் சார் நடிச்சிருப்பாரு, இதுல மாத்தி அப்படியே இவங்க 2 பேரும் இப்படி நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதைக்களம் எல்லாமே என்பது அவங்களுக்கு எல்லாம் டவுட் வந்து உங்ககிட்ட கேட்கலையா? ஃபர்ஸ்ட் டே 2வது நாள் ஷூட்டிங் நடக்கும்போது ஷூட்டிங் நான் ஸ்டாப் பண்ண வந்துட்டாங்க. அதில் அம்பிகா அதுலேயும் நடிக்கிறாங்க, என் பதில் நடிக்கிறாங்க. அம்பிகா என்ன பண்ணிடுச்சு, நான் கதை சொல்கிறேன். எப்பவுமே ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மூடு வரணும்னு கதை சொல்லுவோம்ல, சொல்லிட்டேன். நன்னாட்டு நேராக போய் போட்டு கொடுத்துருச்சு. ஐயோ, அங்கே போய் உங்கள் படத்தை அப்படியே எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு போட்டு கொடுத்துருச்சு. சைமல்டேனியஸாக தான் ஷூட் போச்சா 2 பேரும்? அவங்க முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. சிச்சி அவங்கள நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவங்க முடிச்சிட்டாங்க படத்தை. வேறு சில காரணங்களால் முடித்த படம் ரிலீஸ் பண்ண முடியாமல், அதாவது ஒரு 90% மேலே முடிச்சிட்டாங்க. மேபி ஒரு 5 நாள் ஷூட்டிங் 3 அவ்வளோதான் இருக்கும். நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, அவங்க குற்றவாளி கிடையாது. இப்போது இந்த அம்மா சொன்னோடனே பஞ்சு அருணாச்சலம் சார், வசந்த் 2 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்து எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் ஏவிஎம்மில் எடுத்துகிட்ருக்கேன். அந்த காலில் கொலுசு வைக்கிற அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி முரளி மனோவர் தான் ப்ரொடியூசர், ஜீன்ஸ் எடுத்தார் இல்லையா, அவர் தான் ப்ரொடியூசரு. அவர்கிட்ட சார் என்ன சார் அப்படியே கதையாக இருக்காமல் எப்படி சார், நாங்கள் முடிச்சிட்டோம் சார், அதனால் தயவுசெய்து வேறு கதை பண்ணுங்கள் சார், ஸ்டாப் பண்ணுங்கள் சார். ஒன்று அவர் முரளி மனோவர் சொன்னார், சார் நீங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணீங்க, நான் வந்து எங்கள் படம் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும், நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா பிரவீன் காந்தியோட ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. அண்டு சாங் ஏஆர் ரஹ்மானோட சாங் இது நம்பி தான் நான் எடுக்கிறேன். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க சார், உங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் என் படம் ரிலீஸ் ஆகும். ஓகே, எப்போ ஆனாலும் உங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் வருவோம். ஏன்னா நீங்கள் முடிச்சிட்டீங்க, எங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது என்னன்னாலும் பரவாயில்ல சார்ன்ட்டு அந்த இடத்துல நான் முரளி மனோர் சாருக்கு தேங்க் பண்ணோம். ஒரு நம்பிக்கையாக சொன்னார் அவர். அதனால் நாங்கள் எடுத்துட்டோம். நான் வேகமாக முடிச்சிட்டேன் படத்தை. பிப்ரவரி ஆரம்பிக்கிறேன், கரெக்டாக செப்டம்பருக்குள்ளே ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிச்சுட்டு நாங்கள் இப்போ பார்த்தா அது ஆகஸ்ட் ரிலீஸ். ஆகஸ்ட் அது செப்டம்பர் 9 நாங்கள் வரோம். கரெக்டாக 6 மாதத்தில் படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஸ்பீடாக எடுத்த படம் அது, ரொம்ப ஸ்பீடு. படம் வந்து ஆடியன்ஸு எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. படம் திரைக்கதை எழுந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பாட்டு, மியூசிக், ஆமாம், பாட்டு, ஆர்டிஸ்ட் அதுலேயும் நல்லா இருந்தாங்க, சூர்யா, ஜோதிகா. பட் இதில் என்ன ஸ்பெஷலாக திரைக்கதை. அதுலேயும் என்னங்க பாட்டு குறை, ஆமாம் கேட்டு வரல, என்ன குறை, செமையாக இருக்கும். அதனால் திரைக்கதை தான் அதில் ஜீவநாடியாக இருந்தது. காதலை வந்து நல்லா எக்ஸ்ட்ரீமாக சொல்லிட்டோம். அண்டு பொய்யாவது சொல் கண்ணே பாட்டு அல்டிமேட். 2 வருஷமே கிளைமேக்ஸ் வந்து தூக்கி சாப்பிட்டுச்சு. நீங்கள் எத்தனை பேர் வேணால் எடுங்கடா கதையை, இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கடான்ற மாதிரி. எங்கே அது அந்த மாதிரி நடந்தது? இல்லை இது 2 பேரோட இண்டிவிஜுவல் கிரியேஷன். நான் அதனால தான் அவங்கள தப்பே சொல்லலையே, அவங்கள தப்பு சொல்ல, அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது வந்துருச்சு. அதாவது என்ன, நம்ம ஐடியா என்ன, காதலுக்கு பெற்றவங்க எதிர்பார்க்காங்க, பெற்றவங்களை போய் கன்வின்ஸ் பண்ணிட்டா என் வீட்டுக்கு நீ போ, உன் வீட்டுக்கு நான் போ, இவ்வளோதான் கதை. இதுக்கு நான் திரைக்கதை உட்காந்து எழுதுறேன். அதில் யாரெல்லாம் கூப்பிட்றேன்னா சப்போர்ட்டுக்கு இது கண்டென்ட்டு, ஷூட்டிங் டேட்ஸ் ரெடியாக இருக்காப்புல பிரசாந்த், ஐஸ்வர்யா ராயை போய் கதை சொல்கிறேன். இது நியாயமாக ஐஸ்வர்யா ராய் நடிக்க வேண்டிய கதை ஓகேன்ட்டாங்க, நான் பண்ணுறேன்ட்டாங்க. ஆனால் எனக்கு 6 மாதம் ஆகுன்ட்டாங்க. ஓகே. ஏன்னா இந்த ராஜீவ் மேனன் உள்ளே பூண்டார், அது ஒரு சண்டை. எனக்கு எனக்கு அவருக்கு சண்டை, இடையில உள்ளே பூண்டார் அவர். ராஜீவ் மேனன் வந்து நிறைய ஆட் எடுத்திருக்காரு ஐஸ்வர்யாவை வச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோன்னே எனக்கும் ராஜீவ் மேனனுக்கு சண்டை எங்கள் ரஹ்மான் ஸ்டுடியோவில். ஓகே, பெரிய சண்டை. அப்புறம் நாங்கள் டக்குன்னு சிம்ரனை வச்சு நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு ஐஸ்வர்யா ராய் அப்போ கனெக்டில் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ரஜினி சாருக்கு காசு சொல்லி ஐஸ்வர்யா ரெடியாக இருக்காங்க, பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன் தான். உண்மையிலே நான் ஒரு மக்களுக்கு நல்ல படம் கொடுத்துருக்கலாம். இன்னொரு விஷயமும் அரசல் புரசலாக கேள்விப்பட்டது வந்து, இந்த படம் வந்து ஜோடி வந்து அதோட சாங்ஸ் வந்து பாலிவுட்ல வந்து என் குரு பிரியதர்ஷன் சாருடைய படம் டோலி சஜாக்கே ரகலா, அதுல வந்து ஜோதிகா இருப்பாங்க. ஆமா, அதுல வந்து ஹிட்டான சாங்ஸை தமிழ்ல பண்ணணும்ன்றது தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அது அதுக்கு எழுதின கதை தான். இது அதாவது என்னன்னா, ரஹ்மான் ஆல்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆல்பம் ரெடி ஆன உடனே இப்போ என்ன பண்ணுறாரு, முரளி மனோர் அதை கேட்டுட்டு நான் ஆல்பமாக இதை பண்ணுறேன் அப்படின்னு அதை வாங்கிட்டாரு. யாரை இதை வச்சு எடுக்கலாம் அப்படின்னா, ஜீவா கேமரா இறந்தார் இல்லையா, ஜீவா, அவரை கேமராமேனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவர் தான் கேமராமேனு, நான் வந்து டைரக்டரு, ராஜசுந்தரம் கோரியோகிராஃபி. ஓகே, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது நான் அப்படியே யோசிக்கிறேன், சூப்பராக இருக்க ரஹ்மான்கிட்ட திருப்பி எப்போ வாங்குறது,
ரமன் இது இல்லாமல் எனக்கு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. ரமன்ட்டு நம்ம எப்போ வாங்கினா அவ்வளோ பிஸி, அவர்கிட்டருந்து வாங்க முடியுமா தெரியலையே, பேசாமல் இதுக்கே ஒரு கதை பண்ண என்னான்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். 4 சாங் எடுத்த உடனே தரம் பம்ப் நல்லா இருக்குது. ஒரு பொண்ணை பார்த்த உடனே இப்படி தான் ஆரம்பிக்குன்னு அதுக்கு லிரிக்ஸ் எழுதியாச்சு ஆல்ரெடி. கை தட்டி தட்டி அழைத்தாலே இன்னும் அப்படின்னு வந்த உடனே அப்போது ஹீரோயினு கை தட்டுறா. அங்கே தான் அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஓ, இப்போ எழுதின லிரிக்ஸ்க்கு நீங்க திரைக்கதை எழுதுறேன். அப்போது ஃபஸ்ட்டு அந்த லேக்கில் வந்து அப்படிம்பாங்க, அந்த ஷாட்டு கட் ஆகும். அவன் அதை நினைவுலையே அந்த பாட்டுக்கு போகிறான். ஸோ கை தட்டி தட்டி இப்படிதான் பொய்யாவது சொல் பாட்டும் அப்படிதான். ஆமாம், அது ஆனால் ரெக்கார்டட். அது பொய்யாவது சொல்கனே ரெக்கார்டட், இந்த படத்துக்காக எழுதப்பட்ட பாட்டு. அது வந்து அங்கே கிடையாது, அது கிடையாது. மிச்சப்படி வெள்ளி மலரே அதுவும் சூப்பர் பாட்டு. அப்புறம் வந்து வெள்ளி மலரே எடுத்தோம். காதல் கடிதம் தீட்டவே, காதல் கடிதம் தீட்டவே காற்று பாட்டை நான் வந்து விடக்கூடாது மௌன வைரமுத்து தான் இதுக்கு லீடுன்ட்டு என் சம்பளம் ஆக்சுவலி நான் கொடுத்துருக்கேன். நான் வாங்கின சம்பளத்துலேருந்து. ஏன்னா ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டாரு, முடியாதுன்ட்டார். இல்லை சார் நீங்கள் வேணாம், நீங்கள் அவர் இல்லாமல் பண்ணுங்கன்னாரு. அவர் 1.5 லட்சம் அப்போ கேட்டார். இல்லை சார் நான் என் சம்பளத்துலேருந்து கொடுத்துட்றேன், எனக்கு அவரை வச்சு பண்ணாதான் அது காலத்தால் மறக்க முடியாத சீனாக இருக்கும் அப்படின்னு அவரை வச்சு ஒரு ½ டே ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் அப்படி தூக்குச்சு பாருங்க பாட்டு தேட்டரில், அப்படி இருக்கும். ஆமாம். அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்டோட ஃபன்னான ஒரு விஷயம் வந்து இந்த பொய்யாவது சொல் கண்ணை வந்து வடிவேல் சாரோட வருஷன் கேட்டிருக்கீங்களா? ஆமாமா, அது இந்த ஜெனரேஷனோட கனெக்ட் பண்ணிடுச்சு. ஆமா, ஒரு பொய்யாவது கண்ணே அதுக்கு அதை கேட்கும் போது எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு? இல்ல சி நம்ம எப்பேற்பட்ட பாட்டு இல்ல, அது ஓகே. சி எல்லாமே உணர்வு தானமா. நீ நவரசன்றது என்ன, 9 இது ஒன்று அது ஒன்று, காமெடி காதல் எல்லாம் சேர்ந்தது தானே நவரசம். அதனால் எந்த உணர்வும் மனிதனுக்கு பிடிக்காத உணர்வு கிடையாது. அது காதல் உணர்வு, இது காமெடி உணர்வு. அதே மாதிரி இப்போ கூலி ரிலீஸ் ஆன போது கூட நாகார்ஜுனா சாரோட போர்ஷன் எடுத்து சோனியா போட்டு சோனியா பிச்சு எரிஞ்சிருச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போனீங்கன்னா அது சோசியல் மீடியாவா இல்லை சோனியா மீடியாவான்னு கேட்குற அளவுக்கு எங்கே பார்த்தாலும் சோனியா. இப்போ நீங்கள் போங்க வந்துடும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு போட்டு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அது பயங்கர ரீச். ஆஃப்டர் ரட்சகன் கூலி படத்துக்கு அப்புறம் அந்த சோனியா வந்து 25 மில்லியன் பார்த்துருக்காங்க. 25 மில்லியன்ஸ் வந்து ஒரு இயக்குனரா நீங்க உங்களோட ப்ராடக்ட்ல அது இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த ஹீரோ நடிக்கிறாரு, அன்னைக்கு ரிலீஸ் ஆன பாட்டு எடுத்து நீங்க மேட்ச் பண்றீங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு இது இல்லை? தேங்க்ஸ் ஃபார் காட் அண்ட் ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து எல்லாம் டீம் ஒர்க் தானே. ஐடியா எந்தா இருந்தாலும் ஐடியா நம்மளுது. இப்படி ஒரு சாங் வேணும்னா அதுக்கு சைவம் அசைவம்லாம் நம்ம தான் பண்ணுறோம். இருந்தாலும் அதை உள்வாங்கி எழுதணும், அதுக்கு சரியான மியூசிக் ரிதம் அமையணும், அதுக்கு சரியாக ஆக்ட் பண்ணணும். அது எல்லாம் சேர்ந்து தான் அது இன்னைக்கு கொண்டாடப்படுது. இது என்னைக்கும் கொண்டாடும். கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ஜோடி படத்தில் ஒரு ஹீரோயினை நீங்கள் வந்து லான்ச் பண்ணியிருப்பீங்க. அது யாருக்காவது தெரியுமா இல்லை மறந்துட்டாங்க? ஸ்டோரியில் சொல்லிட்டேனே, பிக் பாஸில் சொல்லிட்டேனே, நான் தான் த்ரிஷாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம், இவர் நான் ஹீரோயினாவை லான்ச் பண்ணாருன்னு. அப்படி இல்லை, அவங்களுக்கு நம்பிக்கையை நான் தான் கொடுத்தேன். அவங்க கொஞ்சம் ரிச் ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க. ஆக்சுவலி நடந்தது என்னென்னா, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிலாம் கொஞ்சம் ஐஃபை ஃபேமிலி. இப்போ ஸ்கூல் லீவு, அவங்களுக்கு சர்ச் பார்க்கில் லீவு. நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இப்போ பொண்ணை அனுப்பலாம், ஆனால் சினிமா நல்லதில்லை அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தாரா உமேஷ்னு அவங்க தான் வந்து இந்த ரிச் கேர்ள்ஸு வந்து அவங்க நிறைய கனெக்ஷன் இருக்குது. அவங்க தான் கூப்பிட்டு வராங்க என்கிட்ட. கூப்பிட்டு வந்தால் நான் பார்த்தவொடனே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் பெரிய கேரக்டர் கொடுக்குறேன்னு. அந்த படத்தில் ஒரு சூசைட் ரூம் ஒன்று வரும், ஒரு பொண்ணு கேரக்டர். அதுக்கு நான் கேட்குறேன், ஞாபகம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு லவ்ஸ், அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த லவ்வுக்கு வீடு மாறி போகணுன்றதுக்கு லீட். இல்லை எங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரேன்ட்டு வந்தாங்க. அப்படி ஆரம்பித்த கேரியரில் ஷூட்டிங்கு சினிமாலாம் கெட்டதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் உருவாகுது. அடாடா ஜாலியாக இருக்க, நாம ஏன் சினிமாவை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த படம் அது. ஜோடி இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. த்ரிஷா நீங்கள் இதுக்கு போங்க, விக்கிபீடியாவில் போங்க. விக்கிபீடியா த்ரிஷாவில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட படம் ஜோடி தானே போட்டு. அப்போ லேசா அதுக்கப்புறம் அப்புறம் தான். ஸோ நான் அதை பிரியதர்ஷன் சார்கிட்ட சொல்கிறேன். ஓகே, உங்கள் குருநாதர்? என் குரு இல்லை, நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அந்த விக்ரம் ப்ரொடியூசரும் இவங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்டு, யார் த்ரிஷாவோட அம்மா. ஓகே ஓகே. அதில் அவங்க கூப்பிட்டு வராங்க. நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பிரியன் சார்கிட்ட, என் குருக்கிட்ட. அதனால் அவங்க லேசால புக் பண்ணுறாங்க. ஓகே.
அண்ட் அடுத்து ரஜினி சார் கிட்ட ஏன் நீங்க படம் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல. நான் ரஜினி சார் கூட படம் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேட்டபோது இன்னொன்னுமே சேர்ந்தே வருது, விஜய் சார் கூட ஏன் படம் பண்ணல. 2 கதை சொல்லியிருக்கேன். அப்படியா? 2 கதை அவர் ஓகே பண்ணியிருக்காரு. 2 கதை. ஒன்று வந்து சோலோ ஹீரோ, ஓகே. இன்னொன்று வந்து அவரும் அரவிந்த் சாமியும். ஓ அப்போ ஓகே ஓகே. நான் விஜய் சார் அண்ட் அரவிந்த் சாமி. இது என்ன சார் ஒரு குஷி அந்த டைம் இருக்குமா? கரெக்டாக குஷி. சொல்றீங்க, கரெக்டாக சொல்றீங்க. நான் இது ஜோடி முடிச்சுட்டு ஓகே. அடுத்தது சொன்ன கதை தான் மதர் இந்தியா. டைட்டில் வந்து மதர் இந்தியா. ரொம்ப பிடிச்ச கதை அவருக்கு. பட் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யூத்து ஷூட்டிங் நடக்கும்போது அவரை கடைசியாக பார்க்குறேன். பண்ணலாமே சார் அப்படின்னு நான் போய் நிற்கிறேன். அவருக்கு பண்ணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் நான் நடிப்பணும்னு மேபி அவர் மைண்டில் இருந்திருக்கான்னு தெரியல. ஆஃப்டர் ஸ்டார் ஓகே. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்களே நடிக்கலாம் பிரவீன், நீங்களே நடிக்கலாமான்னு ஒன்று. ஓ விஜய் சாரே சொல்லிட்டாருன்னு நான் முட்டாள், நான் இப்படி போயிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தான் சார்னு சொல்லியிருந்தா ஆரம்பிச்சிருப்பேன். சரி இதாம்மா ஒன்று தாம்மா, உங்களுக்கு நடக்கணும்னு தான் நடக்குமா, நீ அதில் தெளிவாக இருங்க. ஓகே. நான் ஏமாலா ரஜினியை மிஸ் பண்ணிட்டேன், அஜித்தை மிஸ் பண்ணிட்டேன். அப்படியா? அஜித் சார் கதை ஏங்க அஜித்துக்கு கதை சொல்லி ஷூட்டிங் தீனா நான் பண்ண வேண்டிய படம் தானே. ஓகே ஓகே. 3 பேரை மிஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க. நான் சார் தீனா இவ்வளோ மிஸ் பண்ண நான் பிக் பாஸுக்கு உட்காந்து அழுதுட்டு போனேன். ரஜினி சாரை மிஸ் பண்ணுறேன், ஓகே. கதையை வச்சுக்கிட்டு மிஸ் பண்ணுறேன். விஜய் சாருக்கு கதை சொல்லி மிஸ் பண்ணுறேன். அஜித் சாருக்கு ஷூட்டிங் போகிற லெவலுக்கு போயிட்டு மிஸ் பண்ணுறேன். தீனா கதை நீங்க பண்ண வேண்டியதா இல்ல, இல்ல அந்த தீனா இடத்துல? ஸ்டார் கதை. ஓ அஜித் சார் ஹீரோ. ஓ நக்மா தான் மச்சினிய பாட்டுக்கு தான் நான் தான் நக்மாவை புக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. மச்சினிய பாட்டு 7ஆம் தேதி ஷூட்டிங்கு. 3ஆம் தேதி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கிட்டானுங்க அஜித் சார் கிட்ட. ஓகே. அவங்க அதுக்குள்ளே டக்குன்னு முடிவு எடுத்து அந்த 4 நாளில் நான் இல்லாமல் முருகதாஸை செலக்ட் பண்ணி 7ஆம் தேதி அதுக்குள்ளே ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணி பத்தி குச்சி பத்தி காதுடா அந்த பாட்டை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாட்டு ஒரே மாதிரி இருக்கு. மச்சினியே மத்தி குச்சி பத்தி காதுடா பண்ணி அந்த பாட்டு ஷூட்டிங். ஓகே. அதே 7ஆம் தேதி நான் என்ன பண்ணுறேன், அதே 7ஆம் தேதி பிரசாந்தோட நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸ்டார் படத்துக்கு. ஓகே. யார் ஸ்டாருன்ட்டு இருந்தது, கடைசியில் அவர் தான் டாப் ஸ்டார் தான் வந்தார். ஓகே நைஸ் சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.